இருக்கா, நான் அதை முடிச்சு அது உங்களுக்கு தெரியுங்களா சொல்லுங்க. என்ன அதை முடிச்சோன்னு இது பார்த்தா புக்கை தரேன். மாற்று சக்தி பூஜை கணபதி ஸ்துதி. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதஸ்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாரயே. குரு வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தியான ஸ்லோகம். தியாயோ தவளவௌகணவதி தேவோமணி நைசிகி ஸ்ரீகாபாகவிரோகிணி பகவதி மாதசிரசி முகினி வாக்கசாகரசி தேமதுரா சங்கீதமாமி ஸ்யாமானி மதுசித்தசித்தி அவதாரமயம் ஈஸ்வரி. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அர்ச்சனை தொடங்கும் சிறியளவில் பிராணாயாமம் செய்வது மனம் ஒருமுகப்பட உதவும். ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து முதலில் இடது நாசி வழியே மூச்சை வெளியிட்டு வலது நாசி வழியே மூச்சை வெளியிடவும். பிறகு வலது நாசி வழியே மூச்சை வெளியிடவும். வெளிசுவாசத்தின் போது இருளின் வழியில் தீய குணங்கள் தீய எண்ணங்கள் தீய வாசனைகள் நம்மை விட்டு விலகி விடுவதாகவும் பாவனை செய்ய வேண்டும். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆவாகன தியானம். எல்லோரும் 5 நிமிடங்கள் கண்களை மூடி சிரத்தையோடு தியானித்து பின்வரும் காட்சியை மனக்கண்மம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய இயல்பாக நிறைந்து தழுவுகிற இறை சாநித்தியம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி உலகத்தில் நமது இதய தாமரையில் வீட்டிருப்பதாக எண்ணிப்பாருங்கள். மகாசக்தியின் சொரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தெளிவாக காண வேண்டும். லலிதாம்பிகை சிந்தூரங்கள் சிவந்த உடல் செம்பருத்தி பூமுறை போல் நிறமுடைய முகம் பிரகாசமான தாமரை இதழ் போன்ற முக்கண்கள் உடையவளாக தோற்றமளிக்கிறார். சந்திரன் பிரகாசிக்கும் மாணிக்க கிரீடமும் சிரித்த முகம் பெருத்த மாடு செவ்விய திருப்பணிகளும் உடைய அழகு தெய்வமாக காட்சியளிக்கிறார். அவரது கடம்போட கண்களில் கருணை அலைகள் பாய்கிறது. 4 கைகளை கொண்ட மகாசக்தி லலிதா திரிபுர சுந்தரி. ஒரு கையில் செங்குவை பூ, 2வது கையில் கரும்பு வேணும், 3வது கையில் பாசம், 4வது கையில் அங்குசம் ஏந்தி இந்த பிரபஞ்சத்தில் 14 லோகங்களில் ருத்ரர்களும் விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் அணிமாத சக்திகளும் புடைசூழ கொள்வீட்டிருப்பதை கண்ணார காணுங்கள். நாம் இதய கமலத்தில் எழுந்திருக்கும் பவானியை அகம் என்னும் தத்துவமாக பாவியுங்கள். இப்போது ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே இருக்கும் முக்கோணத்தின் நடுவே தங்க சிம்மாசனம் இடப்பட்டுள்ளதாக பாவனை செய்யுங்கள். தங்கள் இதயத்தில் குடியிருக்கும் லலிதாம்பியின் கைகளை உங்களோடு பற்றி அவளை அழைத்து வந்து ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியின் நடுவில் இடப்பட்டுள்ள சிம்மாசனத்தில் அமரச் செய்யுங்கள். அன்னையை எழுந்தருளி விட்டார். ஆஹா ஆஹா, எத்தனை பேர்கள்! குங்குமம் பூச்சுள்ளவளும் வண்டுக்கள் நாடு கஸ்தூரி பூசியவளும் புன்னகை பூத்த பார்வை உடையவள் கரும்பு எலி பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா ஜனங்களையும் மோகிக்க செய்பவளும் சிகப்பு மாலையும் ஆபரணம் ஆடையும் அணிவதுமாக லலிதாம்பிகை தாயன்பு தருவிய உள்ளத்தோடு நமது லலிதா சகஸ்ரநாம வேள்வியை ஏற்க கருணையோடு அமர்ந்துள்ளார். நமது உள்ளத்திலே இடைத்தெரியாத அளவு பிச்சி பூச்சு செடி மூத்து குலுங்குவதாக கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவில் ஓ பராசக்தி நமகை
சங்கல்பம். அனைவரும் அச்சதை மற்றும் சிறிது மலரை இடது கையில் எடுத்து வலது கையால் மூடி வலது தொலைவில் வைத்து லலிதாம்பிகையை உளமாற பிரார்த்தனை செய்து கீழே குறிப்பிட்டுள்ள சங்கல்பத்தை ஒருவர் சொல்ல மற்றொருவர் திருப்பி கேட்டு சொல்ல வேண்டும். அவள் பண்ணி அந்த செடி எனக்கு ஒரு இலை போட்டாது இருக்குன்னா அதில் வந்து கிடைக்கிது. சர்வ வல்லமைக்க ஸ்ரீ லலிதாம்பிகையின் பேரவரை முன்னிட்டு விஸ்வாச ஆண்டு புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினத்தில் அஷ்டமி திதியில் பூராட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சுபதினத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் வளைவலை கிராமத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் குழுமியிருக்கும் அம்பிகையின் பக்தர்களாகிய நாங்கள் ஏற்கும் சங்கல்பம். தாயே ஸ்ரீ லலிதாம்பிகையே சக்கரவாசினியே சர்வ லோகத்தையும் ஆளும் ஜெகன்மாதாவே பக்தர்களாகிய நாங்கள் வேண்டும் வரம் தருபவளே உன் கருணையினால் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் அன்பும் அறமும் ஒற்றுமை நல்லொழுக்கமும் தெய்வ பக்தியும் தேச பக்தியும் நிலையாக வளரவும் எங்கள் அனைவருக்கும் கல்வி செல்வம் வீரம் தன்னம்பிக்கை ஆயுள் ஆரோக்கியம் நன்மக்கள் பேரு 16 செல்வங்கள் நிறைவாக வாய்க்கவும் ஒற்றுப்படுத்தும் மனப்பான்மையை விடாது அன்பு செலுத்தும் வைராக்கியமும் தன்னலமையான அன்பு கணவன் மனைவிக்கிடையே ஐக்கியம் உங்கள் குடும்பங்களில் தலைத்து ధ్యాన శ్లోకం చెప్తున్నాం శ్రీ లలితా ధ్యాన శ్లోకం.
ஓம் ஸ்ரீ மாதே நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீமத் சிவாஜி நமக. ஓம் சிசகரிகுண்ட சம்பூதாய நமக. ஓம் தேவகாய சமுத்திராய நமக. ஓம் உத்யபான சரசரபாய நமக. ஓம் சதுபான சரங்கிராய நமக. ஓம் ராகஸ்வரூப பாசாய நமக. ஓம் ரோகாய உருத்ராய
Om
விமானஸ்தாயே நமக ஓம் வஜ்ரகே நமக ஓம் பானகேஸ்வரியே நமக ஓம் பஞ்சேந்திரியாயே நமக ஓம் பஞ்சபிரேத மஞ்சாரி சாயினியே நமக ஓம் பஞ்சமயே நமக ஓம் பஞ்சபூதேஜே நமக ஓம் பஞ்சசங்கயோக சாயினியே நமக ஓம் சாஸ்வதே நமக ஓம் சாஸ்வதைவினாயே நமக ஓம் சர்வதாயே நமக ஓம் சம்புமோகினியே நமக ஓம் தராயே நமக ஓம் தரசுதாயே நமக ஓம் தன்யாயே நமக ஓம் தர்மிணியே நமக ஓம் தர்மவர்த்தினியே நமக ஓம் லோகாதீதாயே நமக ஓம் குணாதீதாயே நமக ஓம் சர்வாதீதாயே நமக ஓம் சமாதியாயே நமக ஓம் மதுரசுரவியாயே நமக ஓம் பாலாயே நமக ஓம் லீலாவினோதியே நமக ஓம் சுமங்கலே நமக ஓம் சுரகலே நமக ஓம் சுரேஷாயே நமக ஓம் சுவாசியே நமக ஓம் சுவாசரட்சண பிரியாயே நமக ஓம் ஆசோகாயே நமக ஓம் சுத்தமானசாயே நமக ஓம் பிந்துலப்பட சந்துஷ்டாயே நமக ஓம் உருதாயே நமக ஓம் திரிபிராமியாயே நமக ஓம் ரசமுத்ரா சமாராத்யாயே நமக ஓம் நிர்மாஸ்ரீ வசந்தகே நமக ஓம் ஞானமுத்ராயே நமக ஓம் ஞானகம்யாயே நமக ஓம் ஞானமயே சொருணியே நமக ஓம் யோனி முத்ராயே நமக ஓம் திரிகண்டேஜே நமக ஓம் திரிகுணாயே நமக ஓம் அம்பாயே நமக ஓம் விகுணாயே நமக ஓம் அனகாயே நமக ஓம் அற்புத சாரித்ராயே நமக ஓம் வாஞ்சிதார்த்த பிரதாயினியே நமக ஓம் அபியாசாதிசயானதாயே நமக ஓம் அவ்யாவீத ரூபிணே நமக ஓம் அவ்யாய காமதீபிகாயே நமக ஓம் நாராய கோத விரிதாயே நமக ஓம் சர்வாய கோத விரிதாயே நமக ஓம் சர்வானுமேய சாசனாயே நமக ஓம் ஸ்ரீ நசராய நிலையாயே நமக ஓம் ஸ்ரீமத்ருத சுந்தரியே நமக ஓம் ஸ்ரீ சிவாயே நமக ஓம் சிவ சத்யமே ரூபிணியே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக ஏவம் ஸ்ரீ லலிதா தேவ்யா நாம்னா சகஸ்ரம் ஜகுரு இது ஸ்ரீ பிரம்மாண்டராணே உத்தரகண்டே ஹயக்ரீவா அஸ்ய சம்வாதே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனம் ககனம் சம்பூர்ணம். தமிழரசி இந்த பாட்டு இந்த மைக் ஒன்று இந்த இவள்கிட்ட ஒன்று பாட்டு அந்த அம்மன் பாட்டு கொடுத்து அந்த மைக் எடுத்து தமிழரசி எட்டுமா சரி இந்த பைக்கில் இல்லையா சின்ன வைக்கல் அடிச்சானே இவ்வளோ நேரம் என்ன பாட்டு படிப்பா இவங்க என்ன பாட்டு படிக்கும் இல்லை இது சின்ன சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்கன்னா இங்கே இருக்கா சரி சரி மேடம் எல்லாம் எடுத்து திரும்பி சொல்கிறேன் பத்மா இந்திரா இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க இருக்கா
தேவைப்படாத லைவ் ஒன்றும் பண்ணாது அப்படியே